அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் இன்று உங்களை நான் அழகான ஒரு நபிமொழியினுடைய விளக்கத்தோடு சந்திக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே இப்படி கேட்கிறார்கள். பாருங்கள், நபி பெருமானார் சஹாபாக்கள் கூடியிருக்கும் சபையில் ஒரு நாள் கேட்டார்கள், அரஐத்துமுஸ் ஸானி வஸ்ஸாரிக் வஷாரிபல் ஹம்ர் மா தகூலூன ஃபீஹிம். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதர், திருடக்கூடிய மனிதர், மது அருந்தக்கூடிய மனிதர், இவர்கள் செய்கிற இந்த பாவத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இவர்களை பற்றி உங்களின் நினைப்பு என்ன என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த கேள்வியை உள்வாங்கிக் கொண்ட சஹாபாக்கள் பதில் தருகிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அல்லாஹ்விற்கும் அல்லாஹுவின் ரசூலுக்கும் தான் இதற்கான பதில் தெரியும். இதிலே மிக அறிந்தவர்கள் அவர்கள் இருவர் மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாவம் தெரியும், ஆனால் கூடுதலாக ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித்தர போகிறார்கள் என்ற சிந்தனையிலே பொறுப்பை முழுவதையும் அங்கேயே சாட்டி விட்டார்கள். எல்லாம் தெரியும் என்பதை போன்று காட்டிக்கொள்ளக்கூடிய பண்பு சஹாபாக்களிடத்தில் எப்பொழுதுமே கிடையாது. எந்த கேள்வி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலும் பெரும்பாலும் சஹாபா பெருமக்களின் பதில் இதுவாகத்தான் இருக்கும், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுன்ன ஃபவாஹிஷுன் வ ஃபீஹின்ன உக்கூபாத்துன். நிச்சயமாக இதெல்லாம் மேல் சொன்ன இது அனைத்தும் பாவங்கள் தான், இதற்கான தண்டனைகள் உண்டு. நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே ஒரு விபச்சார குற்றம் செய்தவர், திருடியவர், மது குடித்தவர் இந்த பாவத்திற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அலா உனப்பிஉக்கும் மா அக்பருல் கபாயிர். நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, பாவங்களிலேயே மிகப்பெரியது எது என்று சொல்லட்டுமா, பாவங்களிலேயே மிகப்பெரியது எது என்று சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாயகமே என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் ஒரு பாவத்தை சொன்னாங்க. அன்பர்களே, இங்கே நிறுத்துகிறேன். நபி சொல்லித்தர போகிற இந்த பெரிய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே நாம் அவனிடத்திலே நன்றி செலுத்துவோம். இனி வரும் காலங்களில் எப்பொழுதும் அந்த பாவத்திற்கு நாம் முகம் கொடுத்து விடக்கூடாது என்று துவா செய்வோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பெரும் பாவம் நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்திலே உடனடியாக அதிலிருந்து நாம் தௌபா செய்து மீடுவோம். இந்த ரமதானிலேயே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீடுவோம். நிச்சயம் தௌபா செய்யும் வாசலை அல்லாஹ் அடைப்பதே இல்லை. எதுவரை என்றால் மனிதன் மரணத்தை முத்தமிடும் அந்த நேரம் வரை தௌபாவின் வாசல் அது திறந்தே தான் இருக்கிறது. எனவே இந்த பாவம் நம் கடந்த காலத்தில் நிகழ்ந்து இருந்தாலும் கூட உடனடியாக தௌபா செய்வோம். வாருங்கள், நபிகள் சொல்கிறார்கள், பாருங்கள், பெரும் பாவத்தை சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு பெருமானார் சொன்னார்கள், முதல் விஷயம் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், அல்லாஹ்விற்கு நிகராக ஒன்றை கொண்டு நிறுத்துதல். இது பெரும் பாவங்களில் மிக முக்கியமானது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகான ஒரு அத்தியாயம், சின்ன அத்தியாயம்தான், ஆனால் அதிலே தான் அல்லாஹ் தான் யார் என்கின்ற இறை இயலை சொல்லித் தருகிறான். அது நம் எல்லோருக்கும் தெரிந்தது தான், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 5 பாயிண்ட்ஸ் மொத்தம். இறைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் அந்த முத்தாய்ப்பான 5 சொல்கிறான். அவன் ஒருவனாக இருக்க வேண்டும், அல்லாஹு அஹத். அடுத்து சொல்கிறான் அஸ்ஸமத், அவன் எந்த சமயத்திலும் யாரிடத்திலும் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். 3 லம் யலித், அவன் எந்த பிள்ளையையும் அவன் பெற்றெடுத்திருக்க கூடாது, அப்படின்னா அவனுக்கு பிள்ளைங்க இருக்கக்கூடாது. அடுத்து வலம் யூலது, அவன் யாரோ பெற்ற பிள்ளையாகவும் இருக்கக்கூடாது. 5வதாக அடித்து சொல்கிறான், அழுத்தமாக சொல்கிறான், வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணை எதுவும் யாரும் கிடையாது. அவனுக்கு இணை எதுவும் யாரும் கிடையாது. எந்த இடத்திலும் அல்லாஹுவிற்கு இணையாக எதுவும் யாரும் கிடையாது. இந்த நம்பிக்கை தான் முஸ்லிம்களின் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதை சிதைக்கக்கூடிய வேலையை எந்த காலகட்டத்திலும் நாம் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தால் அது பெரும்பாவத்தில் ஒன்றாக மாறிப்போய்விடும். எனவே பெரும்பாவத்தின் பட்டியலில் 1ஆவதாக பெருமானார் சொன்னது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுவிற்கு இணை வைத்தல், அல்லாஹுவிற்கு நிகராக ஒன்றை கொண்டு நிறுத்துதல், அல்லாஹுவிற்கு இணையாக ஒன்றை நினைத்தல் அல்லது அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுதல். இதுவெல்லாம் இணை வைப்பதில் வந்துவிடும்.
இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும்பாவத்தினுடைய பட்டியலில் இரண்டாவது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நிந்தித்தல், பெற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தல், பெற்றவர்களை ஏதாவது ஒரு ரீதியிலே அவர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய பிள்ளையாக மாறிவிடுதல். இது பெரிய பாவம். அன்பர்களே, குர்ஆனிலே சில இடங்கள் இருக்கிறது, 2 விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். அதில் செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் எதையெல்லாம் சேர்த்து சொன்னானோ அதை சேர்த்து செய்ய வேண்டும். ஒன்னை செய்து ஒன்னை விட்டால் அது குற்றம். பாருங்களேன், உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸக்கா, சேர்த்து சொல்கிறான். தொழுங்கள், அதே போன்று ஜக்காத்து கொடுங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தொலை மட்டும்தான் செய்வேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா குர்ஆனை மீறி விட்டார் என்ற அர்த்தம். அல்லாஹ்வின் கட்டளையை மீறி விட்டார், அவர் பாவம் செய்தார் என்ற அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். ஒருத்தர் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கட்டுப்படுவேன், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்கிறார். அப்படின்னா அவர் மார்க்கத்தினுடைய எல்லையை விட்டு வெளியே போயிட்டார் அர்த்தம். அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கும் நன்றி உள்ள அடியானாக இனி இரு, உன்னை பெற்றவர்களுக்கும் நன்றியுள்ள அடியானாக இரு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கான். ஒரு புள்ள நினைக்கிறான், அல்லாவே உனக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருப்பேன். எப்படி இருப்பேன்? தொழுவேன், நீல அங்கி போட்டுக்கொள்வேன், நல்ல நிரப்பமாக தாடி வைத்துக்கொள்வேன், என்னை முஸ்லீமினுடைய தோற்றத்திலே காட்டிக்கொள்வேன், குர்ஆன் ஓதுவேன், அதே போன்று தான தர்மங்கள் செய்வேன், ஹஜ்ஜுக்கு போவேன், உம்ராவுக்கு போவேன், எல்லாம் என்ன நோன்பு வந்தால் நோன்பு வைப்பேன், எல்லாம் இருக்கும். ஆனால் பெற்றோர் விஷயத்தில் கண்டு காணாமல் கடந்துருவேன். அப்படின்னா ஒன்றை செய்கிறாரு, ஒன்றை விடுறாரு. நான் மேலே சொன்னேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அந்த கருத்து, இணைத்து சொன்னால் இணைத்து செய்ய வேண்டும். தொழுவேன், ஜக்காத் கொடுக்க மாட்டேன், அல்லது ஜக்காத் கொடுப்பேன், தொழமாட்டேன் என்று சொன்னால் அவருடைய நிலைப்பாடு எப்படியோ அப்படித்தான் அல்லாஹ்வே உனக்கு நன்றி உள்ள அடியானாக என்னை நான் காட்டிக்கொள்வேன். தொழுகையின் மூலமாக காட்டுவேன், நோன்பின் மூலமாக காட்டுவேன், ஹஜ்ஜி உம்ராக்களின் மூலமாக காட்டுவேன், தான தர்மங்களின் மூலமாக காட்டுவேன். ஆனால் பெற்றவங்களுக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்க மாட்டேன், என்னை காட்டிக்க மாட்டேன் அப்படின்னா என்னுடைய செயல்பாடு அவர்களை நிந்திப்பதை போன்று இருக்கிறது என்றால் புண்ணியம் இல்லை. எனவே அன்பு பெருமக்களே, பெற்றோர்களை நிந்தித்தல் பெரும்பாவம். அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், அல்லாஹ் எந்த பாவத்திற்கும் உடனடியாக தண்டனை கொடுப்பதில்லை, விட்டு பிடிக்கிறான். பாவங்கள் செய்த உடனேயே நமக்கு தலைமையில விழுது இல்லை. ஆனால் பயப்படணும். ஒரு மூமின் எப்படி பயப்பட வேண்டும் என்றால், பாவம் செய்கிற பொழுது மலை பிளந்து என் தலையில் விழுந்து விடுமோ என்று அச்சப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் செய்கின்ற பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனை தருவதில்லையே. அப்படி தந்தால் உலகத்தில் யார் தான் வாழ முடியும்? யாருமே வாழ முடியாது இல்லையா? ஏன்னா எல்லாருமே பாவம் செய்கிறோம். நீங்கள் நான் எல்லாரும் பாவம் செய்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஒரு காலத்திற்கு தவணை கொடுத்திருக்கிறான், ஒதுக்கி வைத்திருக்கிறான். சில நேரங்களில் சில செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடுவதற்கான வாய்ப்புகளை தருகிறான். சில நேரங்களில் அந்த மனிதன் செய்யக்கூடிய சில நன்மைகளை கொண்டு பாவங்களை அழிக்கிறான். சில நேரங்களில் தொழுகையை கொண்டு, ஒதுவை கொண்டு, பேசுகிற நல்ல வார்த்தைகளை கொண்டு அவன் செய்த பாவங்கள் எல்லாம் கரைகிறது, அடிகிறது இல்லையா? ஆனால் சில பாவங்கள் அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் தண்டிப்பான். அவர் மௌத்துக்கு முன்பாகவே அந்த தண்டனையை காண்பிப்பான். அதிலே முக்கியமானது பெற்றோர்களை நிந்தித்தல். ஒருவர் பெற்றோரை நிந்திப்பாரையானால், ஒருவர் பெற்றோரை நெருக்கடிக்கு உள்ளாக்குவாரையானால், பெற்றோருடைய மனம் கோணும் விதத்தில் நடந்து கொள்வாரையானால், அதற்கான கூலியை, அதற்கான தண்டனையை மறுமையிலும் அனுபவிக்க வேண்டும். இந்த துனியாவிலே அவர் உலகத்தை விட்டு கண்ணை மூடுவதற்கு முன்பாகவும் அதனுடைய கேடையும் அதனுடைய பாதிப்பையும் நிச்சயம் பார்ப்பார். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களின் பட்டியலிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் பெற்றோர்களை நிந்தித்தல். எனவே தான் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா என்னை சிறுபிள்ளையாக இருக்க பொழுது எப்படி இரக்கத்தோடு கரிசனத்தோடு என்னை என்னுடைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டார்களோ அப்படி அவர்களின் மீது நீ ரஹ்மத் செய், நீ கரிசனை பார்வையோடு அவர்களை பார்த்துக்கொள் என்று துவா செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ இது 2வது பெரும்பாவங்களிலே ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான விஷயம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாங்க, சாஞ்சிருந்தாங்க. திடீர்னு எந்திரிச்சு சொன்னாங்க, அந்த பெரும்பாவங்களில் ஒன்றுதான் பொய். அதே போன்று பொய் சத்தியம். பொய் ஒரு மனிதனின் பிம்பத்தையே உடைக்கக்கூடிய காரியம். எனவே தான் அல் குர்ஆனிலே எங்கே திருப்பி நீங்கள் பார்த்தாலும் இறை நிராகரிப்பாளர்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான், வல்லதீன கஃபரு வகதபு பி ஆயாத்தினா,
நம்முடைய வசனங்களை நிராகரித்து யார் பொய்ப்படுத்தினார்களோ உலாய்கா சாபுன்னார், அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தினார். பொய் என்பது நம்மை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய அடையாளத்தை சிதைத்துவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே அந்த பொய்யும் அந்த பொய் சத்தியமும் அது பெரும்பாவங்களில் கட்டுப்படுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள். புரிந்து கொள்வோம். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான பெரும்பாவங்களில் எதிலும் தலையிடாமல் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் வழி செய்யட்டும். வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.